ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் சின்னதாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன சாம்பார் வெங்காயம்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 15 சாம்பார் வெங்காயம் இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இதுவாகவே கட் பண்ணிக்கலாம், பீசஸாகவே. இது வந்து ஒரு 8 பல்லு பூண்டு இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்கும். 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். புளியில் வந்து கொஞ்சம் சுட தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக கரையும். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு குழம்பு கரண்டி ஃபுல்லாக விடணும். இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு குழம்பு கரண்டி ஃபுல்லாக விட்டுருக்கேன் நல்லெண்ணெய். கடுகு வந்து நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, பூண்டு, பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது, வந்து தக்காளி போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கினா தான் டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், வந்து மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். புளி ஊற வச்சுருந்தோம்ல, அது ஊற்றிக்கலாம் கரைச்சிட்டு. இன்னொரு டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சிடலாம். இது நல்லா சுண்டி வரணும். நல்லா திக்காயிட்டு வருது. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருந்தேன். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். உப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை போடுறேன். வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட போடுங்க. வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு லைட் ஸ்வீட்னஸ் இருந்ததுன்னா ஒரு 2 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். பொங்கல், இட்லி, தோசை இது கூடலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சுடசாதத்தில் வந்து இது கொஞ்சமாக போட்டு குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.